ஏதாவது ஒரு சக்தி தான் பறக்கும். கத்தி வச்சுக்கிறீங்க எதனால? வார்த்தை கத்தி மாதிரி சார், குத்தி கிழிச்சிடும் சார், பார்த்து பயன்படுத்தணும் சார். ஆனா அப்புறம் வந்து சொல்லுங்க சார், தீனால் சுட்ட புண்ணு உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்ட வடு, அது மாதிரி தான் சார். ஆனா அப்புறம் வந்து நீங்க கவிஞர் சார், நீ கவிஞர், நீ பேசுங்க சார், நீ கவிஞர் சார். எனக்கெல்லாம் வராது சார், இல்ல வார்த்தை ஜலம்லாம் வராது சார். யாரு ஒரு படத்துக்கு மொத்தமா எழுதி முடிச்சுட்டு. ஆனா அப்புறம் வந்து பரோட்டானா தமிழ் சினிமாவில் சூரி. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வேதால வந்து நீங்க எப்படி பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்போ இதுல வந்து எப்படி செய்யணும்னு கத்து கொடுப்பீங்களோ. தர்மபுரியில பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் டாக்டரை வந்து. ஆமாம்மா இல்லை சார், நான் பதில் சொல்லி முடிக்கல, அடுத்து நீங்க தான் சார். இல்லைங்க சார், எனக்கு ஒரு நிமிஷம் சார். இல்லை வந்து என்ன சார், பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் சார். ஆமாம், சுவையா இருக்கும், பார்த்து சாப்பிடுங்க, பத்திரமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். கவலைப்படாதீங்க, நீங்க சொன்னதை ஞாபகம் இருக்கு சார். அதனால இல்லை, சாப்பிட்றது உங்க இஷ்டம், விற்கிறது எங்க வேலை. உங்க உடம்பு மேல உங்களுக்கு அக்கறை, எங்களுக்கு எதுக்கு அக்கறை சொல்லுங்க பார்ப்போம், இல்லையா? இன்னைக்குதான் எல்லா இடத்துலயும் முன்னாடி விட இது நான் இப்போ சில சமயம் தோணும், சோஷியல் மீடியா எல்லாம் வந்து நிறைய வருதுன்னு தோணும். ஆனா பல சமயத்துல என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு எல்லாத்த பத்தியும் ஒரு பக்கம் உருட்டுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அதோட அவேர்னஸும் அது இருக்கு. சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு வயிற்றுக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு இன்ஸ்டால ஒன்று பார்த்தேன் சார். வயிற்றுக்குள்ள நீங்க கண்டது போட்டு அமைச்சுன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஒருத்தர் வீடியோ பண்ணிட்டு பேர் மறந்துட்டேன் நான். ஒன்றுனா அதுக்கு மேலே கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சு, அதுக்கு மேலே சிகரெட்டை பிடிச்சி உள்ள வந்து அது வயிற்றுல என்ன நடக்குதுன்னு இன்ட்ராக்ஷன்லாம் ஒரு இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க உங்களுக்கு எல்லாத்த பற்றியும். அவர் வந்து பேசினாரு, ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கான காரணம் ஸ்வீடனை சொன்னாங்க. ஸோ இப்படி நீங்க எதை வேணா தேடலாம். ஸோ இப்போ முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தர் சேர்க்க வேண்டியதை விட அறிவு சார்ந்து, அக்கறை சார்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது அவைலபிளாக இருக்கு. அது நீங்கள் தாராளம் பார்த்து எடுத்துக்கலாங்கிறது நீங்கிறது நான் எனக்கும் சேர்த்துவேன். எனக்கு என்ன தேவையோங்கிறது அது என்னோட சாய்ஸில் இருக்கு. முன்னாடி மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. நீங்களா அவேர்னஸ் வந்துடும், நமக்கே தெரியும், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், நம்ம கையில் தான் இருக்கு. அப்படிதான் வேற ஒன்று. சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். படத்துக்கு தலைவன் தலைவி அப்படின்ற பேருக்கான காரணம் என்ன? கீழே வந்து ரக் லவ் ஸ்டோரின்னு வேற போட்டிருக்கீங்க. யார் சார்? நீங்க அது அவருக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணி கை வேற காமிச்சிங்க சார். நீங்க தலைவன் தலைவி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு கீழே ரக் லவ் ஸ்டோரின்னு வேற வச்சிருக்கீங்க. அந்த பேருக்கான காரணத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா தலைவன் தலைவின்னு சொல்லிட்டீங்க, கீழே ரக் லவ் ஸ்டோரின்னு வேற போட்டிருக்கீங்க. அதுதான் இங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் அது எப்படி ரக்கடா இருக்கும் அப்படின்றது. வந்து சில வீட்டுல நீங்க எல்லாம் வீட்டுல கொடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சாஃப்டான லவ் ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சில குடும்பங்கள்ல வந்து கொஞ்சம் ரக்கடா நடக்குது, டக்குன்னு பாத்திரத்தை அடிச்சிடுறாங்க, ஏதோ ஒரு இது நடந்தது இல்ல, அந்த மாதிரி இந்த கப்புள்ஸ் வந்து கொஞ்சம் ரக்கடா டீல் பண்ணிக்குவாங்க. டைட்டில் டீசர் இருக்குல்ல சார், அதான் சார், அதுதான் சார் அந்த சொல்ல வருது. சும்மா சாதாரணமா இனிமே எதுவும் பரோட்டா போட்டா கூட அந்த சமயத்துல கூட சண்டை வந்துருது சார், அவ்வளவுதான் சார். அந்த ரக்கடுக்கான அத ஃபர்ஸ்ட் வந்து டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரின்னு வைக்கலாம்னு இருந்தோம். ரெண்டு பேருக்குள்ள அந்த இதை வந்து டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரி அப்படின்னு வைப்போம். அதை விட ரக்கடு இப்ப கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா, அது டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரினா கடந்து போயிருப்பீங்க. இப்ப அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு யோசிச்சதுக்கு ஒரு பலன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அர்த்தம் வச்சோம் சார். டைரக்டர் சார், இப்ப ஆக்சுவலா இப்ப ஒரு நிமிஷம் ரொம்ப நேரம் கேட்டு முடிச்சிட்டோம், சொல்லுங்க. இல்ல பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுக்கிறோம்னாவே சீரியல் அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதிடுவாங்க. இல்ல கிளிசவா இருக்கு, கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப சவாலானதான். இந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதை டீல் பண்றது கொஞ்சம் விட்டோம்னா சீரியலா மாறிடும், அது உண்மைதான். இந்த படமும் ஒரு கணவன் மனைவி உறவை எடுத்து பேசும்போது கொஞ்சம் விட்டோம்னா டிராமாவா மாறிடும். அதுதான் சொல்லல, ரைட்டிங்க்குன்னு டைம் எடுத்துக்கிட்டேன். அதை நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து அதுக்குள்ள இருக்கும். இன்னொன்னு, இதை வந்து
இப்ப நீங்க இந்த வருஷமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானா இருக்கட்டும், லப்பர் பந்தா இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், மாமன் எல்லாமே வந்து குடும்ப படங்களுக்குள்ள மக்கள் வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய உறவுகள் வந்து என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் தனித்தனியா இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு ஒரு திருவிழாவோ ஒரு கல்யாண அதுவோ ஒரு சடங்கோ ஒரு தேவைப்படுது. அந்த மாதிரி வந்து உறவுகள் வந்து என்னைக்குமே அதை வந்து தவிர்க்கவே முடியாது. எத்தனை இன்னைக்கு இல்லை, அது பாசமலர் காலத்து மட்டும் இல்லை, கடைக்குடி சிங்கம் காலம், தலைவன் தலைவி காலம் கிடையாது. இன்னும் 10 வருஷம் சென்றும் இந்த படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே எமோஷனல் இடியட்ஸ் தான். எமோஷனலுக்கு நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். இப்போ நான் சமீபத்தில் வெளியில வந்து ஃபாரின் போயிருந்தேன். அங்கே 2 டால்ஃபினை வச்சு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. அந்த டால்ஃபின் வந்து அதுக்கு உணவு அந்த டைம் வரைக்கும் போட்டு கொடுக்காம வச்சிருப்பாங்க போல. அந்த 2 மீனை தூக்கி போடுவாங்க, அந்த டப்புக்குன்னு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, அது போய் டைவ் அடிக்கும், பலூனை கொண்டு வந்து மேலே போடும். ஒரு ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தடவை அது பண்ண அந்த 2 மீன் பீஸை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மீன் பீஸுக்காக அது அவங்க சொல்றது பூரா கேட்குது. அது பயங்கர எமோஷனா இருந்தது. அது 2 பேரை அதோடைய மூக்கில் வச்சுக்கிட்டு அதை தலையில வச்சுக்கிட்டு சல்லுன்னு கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு பொல பொலன்னு கண்ணீர் கொட்டிருச்சு. ஏன்னா அவ்வளவு எமோஷனா இருந்தது. திரும்பி பார்க்கனே அங்கே ஒரு ஃபாரின் லேடி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அதான் எமோஷன். அப்ப எமோஷன் வந்து நீங்க டைட்டானிக் ஜெயிச்சதா இருக்கட்டும், அவதார் ஜெயிச்சதா இருக்கட்டும், இப்ப இன்னைக்கு குடும்பஸ்தான் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், டூரிஸ்ட் எமோஷன் வந்து எப்பவுமே நமக்கு வந்து முக்கியமானது. நம்ம எல்லாருமே வேர்ல்டு வைடு அது கனெக்ட் ஆகும். அது இந்த படத்துல நிறைய கனெக்ட் ஆயிருக்கு. அதான் ஷூட்டிங் பாக்குறவங்க எல்லாருமே வந்து இது எங்க ஸ்டோரி, இது எங்க அண்ணன் கதை மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம ஈஸியா அந்த குடும்பத்துக்குள்ள வந்துடும்ல, அதை கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான எல்லாமே இருக்குதுல்ல. சார் இயக்குனர் சார், இங்க 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 கோடங்கி பேசுறேன். வணக்கம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேன் சார். சார் ஆக்சுவலா வந்து இப்போ தமிழ் சினிமாவுடைய சமீபத்திய ட்ரெண்ட் என்னன்னா, பேன் இண்டியா ஃபிலிம் இல்லைன்னா வந்து பயங்கரமா அடிதடி வெட்டு குத்து ரத்தம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான படங்களா போயிட்டு இருக்கும்போது, நீங்க பெரும்பாலும் ஃபேமிலி அஃபெக்ஷனாவே நிறைய படங்களை கொண்டு போயிட்டு உறவு விஷயங்களை, உறவு சிக்கல்களை எப்படி நம்ம வந்து ஒருத்தருடைய அந்த அஃபெக்ஷன் எப்படி அப்படின்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரீங்க. இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி உறவு சிக்கல் படம் இல்லைன்னா வந்து ஒரு ஃபேமிலி அஃபெக்ஷன் படம் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லைன்னு தான் சமீபத்திய படங்கள் நமக்கு உணர்த்துது. பெரிய பிரபலங்கள் இப்ப விஜய், நம்ம சேதுபதி அவர்கள் மாதிரி எல்லாம் பெரிய நடிகர்கள் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிறாருன்னா எல்லா படத்துக்கும் ஒத்துக்கிறாரு. அதாவது என்னன்னா நல்ல கண்டென்ட் இருந்தா ஒத்துக்கிறாரு. மற்ற பெரும்பாலான நடிகர்கள் வந்து பேன் இண்டியாவா இருக்கணும், அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் எல்லாரையும் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. இந்த கதையை இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ரிலேஷனா கரெக்டா ஃபேமிலியா இருக்கிற அஃபெக்ஷன் கதையை எப்படி தயாரிப்பாளரை எப்படி நீங்க இம்ப்ரெஸ் பண்ணீங்க? இந்த கதையை எப்படி வந்து சார் ஒத்துக்கிட்டார் தயாரிப்பாளர் சார்? அவங்க ஏற்கனவே விசுவாசம் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்காகத்தான் இந்த கபடிக்கு நாங்க வந்தோம். இந்த கதை அப்படிங்கும்போது குமார் சார் ஒரு 3 ப்ரொடியூசர் சொன்னாரு. ஆனா இந்த கதையை வந்து உடனே அவங்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு நாங்க இருந்ததுக்கு, ஏன்னா அவங்க பண்ணதுக்குள்ள அது இது எல்லாமே இருக்கு. இல்ல அன்னைக்கு வந்து ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்கலாம் கிடையாது. இன்னொன்னு பாண்டியராஜ்னா பசங்க வச்சுதான் படம் பண்ணுவாருன்னு ஒண்ணு இருந்தது. அதை உடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போய் பண்ணா இப்ப குடும்ப படங்கள் மட்டும்தான் பண்ணுவாருன்னு இருக்கு. இதையுமே உடைக்கணும் அப்படின்னு நான் சேது சார்ட்ட வேற ஒரு கதை ஒண்ணு சொல்லி வச்சிருக்கேன். அது சுத்தமா ஃபேமிலியா இருக்காது. ஆனா தயாரிப்பாளர்கள் வந்து உங்களுக்கு குடும்ப கதை நல்லா வரும் சார், நீங்க குடும்பம் பண்ணுங்கன்னு தான் கேட்கறாங்க. என்னைக்கு மீட் பண்ற ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் எல்லாமே அது குடும்ப கதைகள் தான் இது பண்றாங்க. அதனால ஹீரோக்கள் வந்து குடும்ப கதைகளை அவாய்ட் பண்றதோ ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்றதோ கிடையாது. அது எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு தலைவன் தலைவி பயங்கரமா ஓடிடுச்சு அப்படின்னா எல்லா ஹீரோலுமே இதே மாதிரி ஒண்ணு. இப்ப கடைக்குடி சிங்கம் ஓனதுக்கு அப்புறம் சிவகார்த்திகன் வந்து சார் கடைக்குடி சிங்கம் மாதிரியே ஒரு படம் பண்ணுங்கன்னு தான் நம்ம வீட்டுக்குள்ள. இப்ப தலைவன் தலைவி ஓடிடுச்சு அப்படின்னா அடுத்த ஹீரோக்கள் வந்து தலைவன் தலைவி மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு தான் கேட்பாங்க. அதனால வந்து ஃபேமிலிக்கானது. ஏன்னா லவ் படம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 டிக்கெட் தான் போகும். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், 2 டிக்கெட் தான் போவோம். ஹாரர் எடுத்தோம்னா ஒரு 4 டிக்கெட் 3 டிக்கெட் போவோம். அது ஆடியன்ஸ் வந்து பிரிஞ்சு போவோம். ஆனா குடும்ப படம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 10 டிக்கெட் 20 டிக்கெட் 40 டிக்கெட் 50 டிக்கெட் எல்லாம் போவோம். படம் பிடிச்சிருச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாங்கன்னா அது பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படித்தான் வந்து கடைக்குடி சிங்கத்துக்குலாம் டிக்கெட் கிடைக்கல, நம்ம ஒரு விஷயம் டிக்கெட் கிடைக்கல. அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் தான் நம்ம இந்த படத்துக்கான இது. அவங்களை டார்கெட் பண்றது எங்களுடைய இதுவும் கண்டிப்பா இது. அதாவது ஃபேமிலி படமும் மட்டும் எதுக்கு ரெக்கட் லவ் ஸ்டோரி போட்டிருக்கோம்னா, இது லவ் பண்றவங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து லவ் எபிசோடு வந்து நிறைய வச்சிருக்கோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு முன்னால பிஃபோர் மேரேஜ் வந்து நிறைய சீன்ஸ் இருக்கு. அதனால எல்லாருக்குமான படம் அது கண்டிப்பா இருக்கு. பாண்டியராஜ் சார்,
நம்ம ஊரு கிளிக்கு கவலைப்படாத நீங்க டால்பினுக்கு கவலைப்பட்டிருக்கீங்க. நம்ம ஊரு கிளி ஒரு நெல்லுக்கு ஒரு ஒரு இது பண்ணுவோம் ஜோசியம் பாக்குறதுக்கு, அதுக்கு கவலைப்படாத நீங்க அது கவலைப்படலாம் நான் சொல்ல. சமீபத்துல ஒரு ஷோ பார்த்துட்டேன்னு சொன்னேன். ரொம்ப மனசை பாதிச்சிருச்சுன்னு சொன்னீங்க. சரி, ஆமாமா, நீங்க அழுதுறீங்க. செந்தில் சார், ப்ரொடியூசர் செந்தில் சார், 2 பேரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. இதுல விஜய் சேதுபதி டார்ச்சர் பெருசா பண்ணாரா இல்ல பாண்டியராஜ் நிறைய டார்ச்சர் பண்ணாரா? எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க, எந்த டார்ச்சரும் கிடையாது. அவரு பாண்டியராஜ் சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவருக்கு வேலை நடக்கணும். அவர் காலைல போய் 7 மணிக்கு போனார்னா துருன்னு ஏதாவது அவர் பாட்டு ஏதோ எடுத்துட்டே இருப்பார். அதனால அவர் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங் தான், வேற எதுவுமே பண்ண மாட்டார். அதனால அவர் பொறுத்த வரைக்கும் எந்த டார்ச்சர். சேட்டலைட் ரேட்டிங் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா, நீங்க குடும்ப படம் கடைக்குட்டி சிங்கம் தான் விஜய் டிவில இதுல அதுக்கு அதிகமாக தான் டிஆர்பி ரேட்டிங் பெற்ற படம். அதே மாதிரி விஸ்வாசமும் சமீப காலத்துல சன் டிவியில் அதிகமான டிஆர்பி ரேட்டிங் பெற்றிருக்கோம். அதனால குடும்ப படங்கள் வந்து நம்ம அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸே நம்ம வந்து ஏதோ கம்மியா மதிப்பிடுற மாதிரி இருக்கு. நீங்க பேச வால்ட் டிஸ்னி எப்படி வளர்ந்தது, வால்ட் டிஸ்னியே வளர்ந்தது குடும்பத்துக்காக படத்துல வால்ட் டிஸ்னியே வளர்ந்தது. நீங்க அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே நிறைய நம்ம ஆதி காலத்து கதை முறைகளை வித்துற அவங்களே ஸ்டோரிஸ் பண்றாங்க, கதைக்களங்கள். அதனால உங்களுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் இது அவங்க சொன்ன மாதிரி அமைதியான ஷூட்டிங். அதுவும் நீங்க அந்த பூண்டி கருப்பர் கோயில்லாம் போனீங்கன்னா ரொம்ப அற்புதமான கோயில், அதான் யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. சார் ப்ரொடியூசர் செந்தில் சார், உங்களுக்கு தான் அந்த கேள்வி. இப்பெல்லாம் வந்து ப்ரொடியூசர் வர்றது அவர் பையனை நடிக்க வைக்கிறதுக்கு இல்லை அவர் நடிக்கிறதுக்கு அப்படிதான் வராங்க பெரும்பாலும். நீங்க ஆள் பாத்தீங்கன்னா ஜிம் பாடி ஒயிட்டா பயங்கரமா இருக்கீங்க. நீங்க ஒரு வில்லன் கேரக்டர் அப்புறம் அப்படியே நல்ல ஹீரோ இல்ல அப்படி பண்ண ஐடியா இருக்கா? ஏன்னா இன்னைக்கெல்லாம் இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நான். ஏன்னா அப்பா தாத்தா வழியில அதெல்லாம் வேணான்னு இருக்கீங்களா இது? ஏன்னா எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு இன்னைக்கு ஒரு முகம் ஏதாவது ஸ்க்ரீனில் காட்டினோம்னா நல்லா என்ன ரிவ்யூ நல்லா போட்டாலும் கெட்டதாக போட்டாலும் 300 பேர் 500 பேர் தாண்ட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கே சினிமா மாஸ் தேவைப்படுது. இன்னைக்கு வெளியில வந்து நடிகராக இருந்தால் தெரிகிற அளவுக்கு மற்றவங்க தெரிய மாட்டேங்கிறாங்க. அந்த ஐடியா நடிப்பதும் திறமை. நான் வந்து விளையாட்டு வீரராக இருந்தேன். நான் தமிழ் ஒலிம்பிக் அசோசியேஷன் பொருளாதாரம் இருக்கிறேன், கூடைப்பந்து சங்க தலைவராக இருக்கிறேன், ரக்பி தலைவராக இருக்கிறேன் இந்தியாவுக்கு. நம்ம வந்து விளையாட்டு பொது சேவைகள், நம்மளுக்கு பொருளாதாரம் படிச்சிருக்கோம், உலக வர்த்தகம் படிச்சிருக்கோம் அமெரிக்காவில். நம்மளுக்கு என்னைக்குமே கதைகள் சொல்லு. நம்ம வளர்ந்ததே சினிமா செட்டில் தான். காக்கி சட்டையிலேருந்து எல்லாம் குழந்தைய வந்து வளர்ந்து பார்த்துருக்கனால எங்க அப்பா வளர்ந்ததும் சினிமா செக்டர்ல தான், கல்யாண பரிசுலேருந்து எல்லாமே. அதனால எங்களுக்கு என்னைக்குமே நல்ல கதைகள் சொல்லணும். சினிமா துறை வந்து எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு ஒரு முதன்மை மாநிலம் சினிமா துறையில இருக்கு தமிழ்நாடு ஒண்டிதான். இன்னைக்கு வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் பண்ணது யாரும் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு வந்து அமெரிக்கா யூஎஸ்சி பல்கலைக்கழகத்துல இருந்து எல்லாரும் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வந்து பயிற்சி எடுத்தாங்க. இவரு டங்கன் வந்து இங்கிருந்து வந்தார், வெளியிலிருந்து தானே வந்தாரு. அதெல்லாம் மறந்துடும். இப்போ வந்து ஹைதராபாத் தூக்கி பிடிக்கிறீங்க. நீங்க தான் வந்து தமிழ் கலாச்சாரம் அவ்வளவு பெரிய சிந்தனையாளர்கள் நம்ம தமிழ் சினிமால இருந்திருக்கிறாங்க. அதை நம்ம தான் விட்டோம். அதனால நீங்க தான் வந்து தூக்கி பிடிச்சி சொல்றேன். எல்லாமே ஹைதராபாத் நீங்க. இன்னைக்கு சந்திரலேகா வந்து 48 பண்ணி எவ்வளவு படங்கள் 8 லாங்குவேஜ்ல பண்ணாங்க, 8 மொழியில பண்ணாங்க. அன்னைக்கு ஹாலிவுட் பட்ஜெட்டுக்கு சமமான பட்ஜெட் சந்திரலேகா. அது நம்ம தானே விட்டோம். பேன் இண்டியாங்கிறது நம்ம பண்ணிருக்கோம். ஒன்றும் இல்லை. இப்போ எங்க வீனஸ் பிக்சர்ஸ் அவருக்கு வந்து அவர்களே அவர் வந்து பாலுபலிக்கு இது ஒன்று ராஜ்குமார் படத்தை வச்சு இங்க வந்து ஊருக்குள்ள பண்ணியிருக்காரு. அதே வந்து தெலுங்குல வந்து மஞ்சியோடும் ஏனார் வச்சு பண்ணியிருக்காரு. அம்ஷக்கு வந்து ராஜேஷ் கண்ணா வச்சு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அமர் தீபம்ங்கிற படத்தை இந்தியில அப்போ தேவானந்த் வச்சு எடுத்துருக்காங்க, சிவாஜி பிலிம்ஸ் கூட சேர்ந்து. நிறைய விஷயம் நம்ம பண்ணிருக்கோம். நம்ம தான் வந்து பழைய கதையை நம்ம தூக்கி பிடிக்கணும். ஹைதராபாத் தூக்கி பிடிக்கிறோம், நம்ம பண்றது கிடையாது. அதான் விஷயம். சார் சரி சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ப்ரொடியூசர் செந்தில் சார் பேசுகிறப்போ, அவர் தான் பேசுனார்னு நினைக்கிறேன், பேசுகிறப்போ உங்களை வந்து டென்சில் வாஷிங்டன் ஏதோ சொன்னார், சைனாவில் ஹாங்காங்கில். இப்போ இந்த மாதிரி படம் பண்ணுறப்போ அதையும் மனசில் வச்சு பண்ணுவீங்களா? ஏன்னா இப்போ இது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. மகாராஜா அங்கே வந்து பெரிய லெவல் போயிருக்கு. அடுத்து அந்த ரசிகர்களுக்கு திணி போடணும் இல்லையா? இந்த படங்கள்லாம் அங்கே செல்லுபடி ஆகுமா சார்? மகாராஜா அங்கே செல்லுபடி ஆகும்னு தெரியாது சார் எனக்கு. ஓகே, என் கிளைகள் எங்க பிறந்தாலும் வேறு என் மண்ணில் இருக்குதுதான் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு. அதனால இது என் இடம், இது என் ஊரு, என் மொழி, என் மக்கள். ஓகே, எப்போ படம் பண்ணாலும் என்னோட கணக்கு இங்கே தான் இருக்கும். என் ஊர்ல என் மக்களுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம். மற்றபடி நான் ஹிந்தியில படம் பண்றேன் அப்படின்னா அந்த மொழி பேசுறவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளவுதானே ஒழிய. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பழக்கம், நமக்கு இந்த வாழ்க்கை பழக்கம். ஸோ ஆனால் நான் என் ஊர்ல படம் பண்ணும்போது அது என் மக்களோட தொடர்புல இருக்கணும், அது கனெக்ஷன் பண்ணணும். இது இங்கே ஒரு படம் பண்ணி அது எல்லாருக்கும்
போற மாதிரி அப்படின்னு யோசிக்கும். சில கதைகள் அப்படி அமையும். அந்த கதைகள் தான் சில சமயம் இப்போ நீங்கள் பேன் இண்டியா ஃபிலிம் இங்கே பண்ணுறாங்க, கேட்டாங்க ஒரு சார் கேட்டார். சில கதைகள் வந்து எங்கே வேணால் அது வாட்டுக்கு பிரயாணம் பண்ண முடியும். சில கதைகள் அது மண் சார்ந்தது. இன்னமும் அங்கே போனால், நான் ஒரு நாள் விக்ரம் டப்பிங் போது ஒருத்தர், அவர் பீகார்காரர்னு நினைக்கிறேன், அவர் அங்கே வேலை பார்க்குற வேலை பார்க்குறவர், அவர் கருப்பன் படத்தை வந்து ஃபோனில் தீவிரம் பார்த்துட்டு இருக்காரு. நான் அதோட அப்போ ஏன் அப்போ என் படத்தை பார்த்துனாரு, என்னை பார்த்தோன்னே சொன்னாப்புல உங்கள் படத்தை பார்த்துருக்கேன்னு சொன்னார். ஏன்னா நம்ம எந்த படத்தையும் வந்து அதோட ரூட்டடாக அதோட மனசார்னு சொல்லும்போது அது எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகும். அதுக்கு இப்போ நம்ம காந்தாரை பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததில்ல. அது அங்கே இருக்கிற எனக்கு அது மாதிரி அந்த நாட்டார் தெய்வத்தை பற்றி தெரியாது, ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி எந்த ஊர் கதையாக இருந்தாலும் சரி, அது அந்த ஊரோட முழுக்க உயிரோடு இருக்குது, அந்த மண் சார்ந்து இருக்குன்னா அது உலகத்தில் எங்கே வேணால் போய் சேரும். ஏன்னா இப்போ குமாரா சார் ஒன்று சொல்லுவார், லோக்கல் தான் ஃபாரின், அந்தந்த ஊரோட லோக்கல் தான் ஃபாரின் இல்லையா? அவ்வளோதான். விஜய் சேவி சார் ஒரு நிமிஷம் சார், இது உணர்வு சம்பந்தப்பட்ட படம் இல்ல, உணவு சம்பந்தப்பட்டனால கேட்கிறோம். இந்த யூடியூப் ரிவ்யூலாம் வந்த பிறகு இல்லை சார், இது உணர்வு சம்பந்தப்பட்ட படம். உணவும் இருக்கனால கேட்கிறோம். இந்த யூடியூப் ரிவ்யூலாம் வந்த பிறகு குழந்தைகள் வீட்டுல வந்து சாப்பாடு அது என்னென்னமோ சாப்பிடுறாங்க, வயிறு பிரச்சனை, ஒபிசிட்டி. சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரியாணி கடைகள் அவ்வளவு வந்துட்டு. இதை பத்தி என்ன நினைக்கீங்க? ரெண்டாவது உங்க உணவு முறை என்ன கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இல்லை சார், ஒன்று வந்து இது இப்போ முன்னாடி பதில் சொல்லிட்டேன், அவங்க குடும்பத்து மேலே அவங்க எடுத்து அக்கறை சார். வெளியேருந்து யாரோ வந்தாலும் அவங்கள வந்து கெடுக்கிறத ஸ்பாயில் பண்ண முடியாது. அது நம்ம எடுக்கிறது தானே சார் முடியும். சாய்ஸ் உங்களோட தான். இன்னைக்கு போய் சாப்பிடலாமா வேணாமா, என் குழந்தைக்கு இது வாங்கி கொடுக்கலாமா வேணாமா, இல்லை நான் சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிறது நான் தானே தேர்ந்தெடுக்கிறேன். வேற இவ்வளோ கடைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம தானே முடிவு எடுக்கிறோம். அதை வந்து நாங்கள் படம் எடுக்கிறோம், படம் வந்து எடுத்து உங்களை பார்க்க சொல்லி இன்வைட் தான் பண்ணுறோம். படம் பார்க்கறது உங்களோட சாய்ஸ் தானே. அது மாதிரி தான் இது, யாரையும் கெடுக்கலாம் முடியாது. விஜய் லாஸ்ட் கடைசியா முடிச்சுக்கலாமா சார்? ஆமா லாஸ்ட் என்ன இப்ப ஓகே, உங்களோட முடிச்சுக்கலாமா? ஓகே சார். ஏன்னா இப்ப வந்து எப்பவுமே வந்து நல்ல விஷயம் பண்ணா கூட இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ட்ரால் பண்றாங்க, சரிங்களா? ட்ரால் பண்ணி அதை வந்து அவங்க வந்து தப்பான விஷயத்த கொண்டு போறாங்க. அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண வேண்டியதா என்ன சொல்லுங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். முதல்ல வந்து யாருக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. அவங்க இப்போ பண்ண வேலையை மட்டும் ட்ரால் பண்ணல, முன்னாடி பழைய படங்கள் பழைய விஷயங்களை எடுத்து கூட ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி இது இப்போ இருக்கிற ஒரு நையாண்டின்னு வச்சுக்கோங்க. நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசுல வேற ஃபார்ம்ல அதை கிண்டல் பண்ணியிருப்போம், கார்ட்டூனா இருந்திருக்கும், எல்லாம் பேசியிருப்போம், கிண்டல் பண்ணிப்போம். அதெல்லாம் நடக்கிறதா அது அங்கங்க இருக்கிறதா அது வாழ்க்கை. அது அந்த காலகட்டத்துக்கு அது வேற ஒரு பரிணாமத்துக்கு போதே ஒழிய அது இல்லாத ஒன்று எல்லாம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் இருக்கிறது ஒன்று தான். நம்ம ஒன்று பண்ணணும், நீங்க இது இப்படிதான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. பொது வெளியில நம்ம வெளியிடுறோம், அது அவங்க வேற ஒரு கோணத்துல பாக்குறாங்க, அதையும் சில பேர் ரசிக்கிறாங்க, சில பேர் விமர்சனங்கள் பேர்லயும் சில பேசுவாங்க. அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்கு எல்லாரும் பதில் சொல்ல முடியாது. நீங்க இப்படிதான் என் படத்தை பார்க்கணும்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு நான் படம் எடுத்து கொடுத்துட்டோம், இல்ல ஒரு வேலை செஞ்சு முடிச்சிட்டோம், இல்ல சமையல் செஞ்சு கொடுத்துட்டோம், மற்றபடி அதை டேஸ்ட் பண்றாங்களோ பாக்குறாங்களோ அது அவங்களுடைய கருத்து. அதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்றது நம்மளுடைய வேலை. மேபி அவங்க சொன்னாங்கன்னா எங்க படத்துல அது இருக்கு போல இருக்கு அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்க தான் முயற்சி பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஊர் வாயை மூட முடியாது, உளவாயை தான் மூடலாம். அதனால நம்ம கிட்ட இருந்து வர விமர்சனங்களுக்கு ஓகே, நம்மள என்ன சரி பண்ணிக்கலாம், பெட்டரா பண்ணலாம். லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் முடிச்சு எனக்கு எவ்வளவு கனெக்ட் ஆகுங்கிறது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, நாங்க இந்த படத்துல வந்து 3 இடம் முக்கியமா மேஜரா ஒரு 3 இடம் இருக்கு. நிறைய இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம், மேஜரா 3 இடம் இருக்கு. நித்யாவோட வீடு, என் வீடு, ஹோட்டலு, அப்புறம் கோயில், மற்றது நிறைய இடத்துல இருக்கு. பட் இங்க வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது நாங்க எல்லாரும், நான், நித்யா, தீபாக்கா, அப்படி எல்லாரும் ஷூட் முடிச்சதுக்கப்புறம் அந்த செட்டு இருக்கு இல்லையா, அந்த செட்டு அந்த வீடை விட்டு பிரிய முடியல. ஆக்சுவலா வந்து டைரக்டர் சொல்லிட்டு இருந்தாரு, அந்த ஹோட்டல் பேரரசி ஹோட்டல் வந்து பிரிக்கும் போது ராகவர்த்தி ஹோட்டலில் பிரிக்கும் போது பிரிக்கிற வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, அதையே பார்க்க முடியல. ஸோ அவ்வளோ தூரம் எமோஷன் ஆயிடுச்சு. இந்த இந்த படத்துக்கான கதாபாத்திரம் போட்ட செட்டும் சரி, எங்கள் படம் எடுத்த நாங்கள் பேசிக்கிட்ட வசனங்களாக இருக்கும் சரி, அது ஏதோ அது ஒரு லைஃப், அது ஒரு லைஃப். அது இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. பட் எங்கள் ஞாபகங்களில் மட்டும் அது இருக்குது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு அழகான அனுபவமாக இருக்கும். அதான் முன்னாடி சொன்னேன், நம்ம நீண்ட தூர பிரயாணத்தில் இப்போ நான் இவ்வளோ 50-60 படம் பண்ணியிருக்கேன்னா அதில் எனக்கு முக்கியமான சில இடங்கள் ஞாபகங்களாக நம்ம சில இடங்கள் இருக்கும். அடிக்கடி நம்ம போய் சில விசிட் பண்ணுவோம்ல, ஸ்கூல் டேஸில் சில மெமரிஸ்லாம் ரீவிசிட் பண்ணுவோம். என் பள்ளிக்கூடம் சைடு போகும்போதெல்லாம் ரீவிசிட் பண்ணுவோம். இப்போ நான் தூண்டிகருப்பு கோயில் போனாலோ, அழகு கோயில் பக்கத்தில் போனாலோ,
இல்லை அந்த ஆனமலை பக்கத்தில் போனாலும் இந்த இந்த மனசு உடனே போயிட்டு இந்த இடத்துக்கு ஒரு ரவுண்ட் அந்த பிரயாணத்துக்கு ஒரு ரவுண்ட் அது ஷூட் முடிச்சுட்டு நான் வேறு எதுக்கு மதுரைக்கு போனேன். கரெக்ட், நான் வெப் சீரிஸ் ஷூட்டுக்கு போனேன். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் நான் மதுரைக்கு வந்துட்டேன், ஹோட்டல் தங்கியிருக்கேன், அதே ஹோட்டல் தங்கியிருக்கேன் சார், நான் நாளைக்கு காலையில் நம்ம ஷூட்டுக்கு போவேங்கிற ஆர்வத்திலேயே மனசு இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த கதையும் வேலை பார்த்த அனுபவங்களும் அப்படின்றது. ரொம்ப நன்றி உங்க எல்லாரும். சொல்லுங்க கடைசி கேளுங்க சார். கேளுங்க சார். கேளுங்க சார். இல்ல விருப்பமே இல்லாம அப்படி இல்ல, நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்கும். அவங்க சம்பளம் ரீதியா ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்க கால் ஷீட் பிரச்சனையா இருக்கலாம், அந்த மாதிரி அமையாம இருந்தது. மற்றபடி விருப்பம் இல்லாமலாம் ஒர்க் பண்றது கிடையாது. எல்லா கேரக்டருமே, ஹீரோயின் மட்டும் கிடையாது. இப்ப இந்த படத்துல வந்து அரசாங்கம் கேரக்டர் வந்து செம்பன் இன்னொத்து பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பேசினது வந்து மிஸ்கின் சார். அவர் ட்ரெயின் படத்துக்கு ரிலீஸுக்காக அவர் ஃபைனல் இருக்கனால அவரால் அந்த படத்துல பண்ண முடியல. அவர் இல்லையே அப்படிங்கிறது வந்து அவர் பண்ணியிருந்தா வேற ஒரு இதுவா இருக்கும். ஆனா இதுல வந்து செம்பன் இன்னும் அவர் ஒரு இதுல அழகா பண்ணிருக்காரு. அதனால வந்து ஐயோ மிஸ்கின் சார் இருந்திருந்தா இன்னும் அப்படி இல்லை, இவர் ஒரு நித்யாவுடைய அப்பாவா வேற மாதிரி அழகா பண்ணிட்டாரு. அதனால எல்லா கேரக்டருமே, ஹீரோயின் மட்டும் கிடையாது, எல்லா கேரக்டர்லுமே நினைச்சது அமையாது. இதுல அவனுக்கு எல்லாமே நினைச்சது. இந்த படத்துலயும் மிஸ்கின் சார் அமையாது ஒரு இதுதானே. அதனால அப்படிலாம் இல்லை, எல்லாரும் விருப்பப்பட்டு தான் இது பண்ணேன். பிடிக்காத ஹீரோயின் அப்படின்னு எதுவும் எழுதிட வேண்டாம். அதே மாதிரி தயாரிப்பாளர்களே எதுவும் எழுதிட வேண்டாம். அது வந்து அமைகிறது தான், காட்சிக்கு பிரச்சனை இருக்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு எல்லா பிரஸுக்கும் ஒரே ஒரு, இவர் பேர் ரோகன். இவர் வந்து இந்த படத்துல தம்பி கண்ணா அப்படிங்கிற கேரக்டர்ல விஜய் சேதுபதி சாருடைய தம்பியா அந்த படத்துல நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு திறமையான பையன், எல்லா நல்ல ஒரு இடத்துக்கு வரக்கூடிய எல்லா திறமைகளும் எல்லாமே இருக்குது. இந்த படத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு அவர் கேரக்டரா கொஞ்சம் இருந்த கேரக்டரை விட அவருடைய நடிப்பை பார்த்துட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி ரோகனுக்கும் சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பா இவன் வந்து ஒரு நாள் இதே ஸ்டேஜ்ல ஹீரோவா உங்க முன்னால நிற்பான். நீங்க இப்பவே அவனுக்கு அங்கீகாரம் கொடுங்க. நன்றி, ரொம்ப தேங்க்யூ. உங்க வந்து எல்லாருக்கும் நன்றி. கான்ட்ரவர்சி எதுவும் கொடுத்துறாதீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் வருது படம். சேது சாருக்கும் எனக்கும் சண்டை மட்டுமே எழுத வேண்டாம். அது ஒரு சின்ன சாப்டர், பெரிய சாப்டர் நிறைய இருக்குது. அதனால படம் ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.